பவித்ரா அப்படியே கொஞ்சம் நெளிந்து வளைந்து மேலோட்டமாக தன்னுடைய அழகை காட்டி கௌதம் முன் கிறக்கமாக அசைந்து முன்னால் இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். அவன் அமர்ந்த விதம் கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்க கௌதம் ஏற்கனவே அவள் மேல் மயக்கத்தில் இருந்தவன் அங்கும் இங்கும் காட்டி, என்ன மயக்கதானே புடவை கட்டிக்கிட்டு வந்த? பவித்ரா புன் சிரிப்புடன், நான் எங்கே காண்பித்தேன், இங்கேயா இங்கேயா என்று அப்படி இப்படி புடவையை நகர்த்தி, அப்படியே இவர் மன்மத ராசா, இவரை மயக்கிறாங்க, எனக்கு வேலை இருக்கு, சாப்பிட கிளம்புறேன். கௌதம் அவள் மேல் பாய்ந்தான். எனக்கும் வேலை இருக்கு, முடிச்சிட்டு சாப்பிடலாம். பவித்ரா வேண்டாம் கௌதம், எனக்கு வேணும் என்று அவளை தூக்கி படுக்கையில் திணறடித்து விட்டு அவள் களைத்து சாய்த கௌதம் அவளை அணைத்து கொண்டான். பவித்ரா பசிக்குது, தூக்கம் வருது, களைப்பாயிருக்கு, எல்லாம் உங்களால் தான் என்று உதட்டை சுழித்தான். கௌதம் அவளின் சினுங்களை தாங்க முடியாமல், வா சாப்பாடு ஊட்டி விடுறேன். பவித்ரா வேண்டுமென்றே அவன் பனி விடைகளில் திளைத்து மேலும் வேண்டும் வேண்டும் என்ற பேராசையுடன் வாயை திறந்தாள். அவன் ஊட்டி முடித்ததும் மணி பார்த்து அவசரமாக, நேரமாச்சு, நான் கிளம்புறேன், நீங்கள் சாப்பிடுங்க. கௌதம், ஏய் எனக்கு ஊட்டி விடுடி. பவித்ரா, அதுக்கு வேணும்னா வேற ஆளை போட்டுக்கிறீங்களா என்று கேலி செய்துவிட்டு ஆஃபீஸ் நோக்கி ஓடினார். கௌதம் சாப்பிட நினைத்தவன் வாசு கௌதம் அறைக்குள் நுழைந்ததும் 2 நிமிடம் என்று சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான். இடுப்பில் துண்டை மட்டும் கட்டி கொண்டிருக்கும் கௌதமை பார்த்து சற்று சங்கடத்தில் நெளிந்து பிறகு சுதாரித்து கொண்டு பக்கத்து அறைக்குள் சென்றான். சிறிது நேரத்தில் கௌதம் சாதாரணமாக உடை அணிந்து கொண்டு வந்தான். வாசு, சார் நீங்கள் ஆஃபீஸ் வந்துட்டா எனக்கு ஈஸியாக இருக்கும். கௌதம் சிரித்தான். விடுடா, உனக்கும் சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். வாசு, வேண்டாம் சார், ஒரு பக்கம் மனைவியை பார்த்து கொண்டு இன்னொரு பக்கம் உங்களைப் போல விடிய விடிய வேலை செய்ய முடியாது. கௌதம் இன்னும் பெரிதாக சிரித்தான். வேணும்னா வேறு கம்பெனிக்கு வேலைக்கு போ. வாசு திடுக்கிட்டு, சார் உங்கள் பர்சனல் நேரத்தை கெடுத்துட்டேனா? ஏன் என்னை துரத்த பார்க்கறீங்க? கௌதம், டேய் போதும்டா, மேடம் வெளியே போனதை பார்த்துட்டு தானே உள்ளே வந்த, சரி வேலையை பார்க்கலாம் என்று டேபிள் முன் உட்கார வாசு, பிரவீன் என்ன பண்ணலாம்? கௌதம், அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னு பாரு. அவன் நாம் இருக்கும் ஏரியாவில் இருக்கவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசித்து சொல்லு. வாசு, கண்ணன் ஃப்ளோர் மில்ஸ். கௌதம், அவங்க தப்பான பொருள் சப்ளை பண்ணினா அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சதீஷ்கிட்ட பேசு. வாசு, பிரெட் சப்ளையர் என்ன பண்ணலாம்? கௌதம், நல்ல ஆளா சிக்க மாட்டேங்கிறானே, தேடலாம். வாசு, உங்கள் மாமனாருடைய மாமா பேக்கரி பிஸ்னஸ் தான். கௌதம், நமக்கு தேவையான அளவு சப்ளை பண்ணுவாரா? வாசு, பண்ணுவார், தொழில் சுத்தம், ஆனால் கொஞ்சம் முசுடு. கௌதம், பேசலாம். வாசு, மற்றபடி எல்லாம் ஓகே சார். ISO சர்டிஃபிகேஷன் விஷயமா மேடம் கூட விவாதம் போய்கிட்டு இருக்கு. கௌதம், ஸ்கூல் விஷயம்? வாசு, அதுவும் பார்த்தாச்சு, நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் தலைமையில் செய்திடலாம். கௌதம், எல்லாம் பவித்ரா தலைமையில் அவங்க சொல்லுவது போல் செய்திடுங்க. வாசு, சரி சார், மற்ற ஃபைலை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வாரம் மண்டே நீங்கள் பாரிஸ் போகும்படி இருக்கும். கௌதம், வர திங்கக்கிழமையா? வாசு, ஆமாம் சார், ஏற்கனவே 1 மாதமாக தள்ளி போட்டாச்சு சார். கௌதம், சரி, டிக்கெட் போட்டுட்டு பர்ஃப்யூம் ஷாப் எப்படி, ஓகேவா? வாசு, அதெல்லாம் நல்லபடியாக போகுது. கௌதம், என்னுடைய பாரிஸ் மீட்டிங்க்கு வேண்டிய டாக்குமெண்ட் எல்லாம் தயார் பண்ணிடு. எத்தனை நாள்? வாசு, 3 நாட்கள். கௌதம், கொஞ்சம் கஷ்டம்தான். சரி என்று அவனை அனுப்பி வைத்தான். சேரில் சாய்ந்தான். டி, என்னோட பொண்டாட்டி, 2 நாள் கழித்து நான் பாரிஸ் போகணும். உன்னை விட்டுட்டு எப்படி? 3 நாள் அங்கே மற்றும் 2 நாள் பயணம், மொத்தம் 5 நாள். இன்னைக்கு ராத்திரி என்னுடன் தங்கக்கூடாதா? தங்கி இருந்தால் மட்டும் என்ன பண்ணுவேன்? 9 மணி அடித்தா தூக்கம் வந்துடும். உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் என்று திரையில் தோன்றிய பவித்ராவிடம் பேசி கொண்டிருந்தான். சதீஷ், கௌதம், உண்மையை சொல்லு, பிரவீனை அப்படியே வேரோடு அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. கௌதம், நான் என்ன பண்ணினேன்? சதீஷ், அவன் மேலே ஏகப்பட்ட புகார் அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. அதுவும் NK ஹோட்டல்லேருந்து. கேஸை நான் தான் டீல் பண்ண போகிறேன். கௌதம், அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சதீஷ், நீ எங்கள் பாஸ் ஃப்ரெண்டாச்சே. பவித்ராவை அவன் அடித்ததுக்கு பழி வாங்கியது மாதிரி தோணுது. கௌதம், அப்படியா தோணுது? சதீஷ், நீந்தானே எங்கள் பாஸ் மூலமாக பிரவீனை போட்டு எடுக்க காரணம். கௌதம் சிரித்து கொண்டே, இருக்கலாம். சதீஷ், உண்மையை சொல்லு, பவித்ராவை நீ ரொம்ப லவ் பண்ணுறதானே? கௌதம், பார்த்தால் எப்படி இருக்கு? சதீஷ், மூஞ்சி பார்த்தாலே அப்பட்டமாக தெரியுது. அவளை அரைஞ்சிட்டு அவன் இந்த ஊரில் இருக்கவே முடியாது போல. கௌதம் சிரித்தான். சரி, பவித்ராவை ஒருத்தன் அடித்தான்னு இன்னொரு முறை சொல்லக்கூடாது, எனக்கு கஷ்டமாக இருக்குது.
சதீஷ் சபாஸ், அப்போ பவித்ராவுடன் திருமணத்தை பதிவு செய்திடலாம் இல்லையா? உங்கள் உறவு பலமாக இருக்கும் இல்லையா? கௌதம், என்ன அவசரம், பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் லவ் பண்ணினா நல்லா இருக்கும் இல்லை? த்ரில்லாக கல்யாணம் பண்ணிக்காம. சதீஷ், ஆனால் நான் ஒன்றே கேள்விப்பட்டேன். கௌதம், என்ன? சதீஷ், உங்கள் மாமா பொண்ணை உனக்கு கல்யாணம் செய்து வைக்க ஏற்பாடு நடப்பது போல. கௌதம், அப்படியா? இதேப்படி உனக்கு தெரியும்? சதீஷ், அப்போ உண்மைதான்னு சொல்லு. கௌதம், ஆமாம், ஆனால் நான் இன்னும் ஓகே சொல்லவே இல்லை. அதுக்குள்ளே எப்படி இவ்வளவு தூரம் விஷயம் வெளியே போச்சு? சதீஷ், ஹலோ, இன்னும் டிவியெலாம் சொல்லலை. நீ தான் ஸ்ரீதேவியிடம் உன்னோட வாயால் கல்யாண ஏற்பாடு பண்ண சொல்லுன்னு சொல்லியிருக்கியே, ரெக்கார்டு இருக்கே. கௌதம், மீன்ஸ்? சதீஷ், பாரு என்று ஒரு வீடியோ ரெக்கார்டிங் காண்பித்தார். கௌதம், ஓ, இவ்வளவு கில்லாடியா அவ? என்ன, வர வர நான் கொஞ்சம் தப்பாக கணக்கு போடுறேன். சதீஷ், அதுக்கு தான் மூளையை எப்பவும் சுறுசுறுப்பாக வச்சுக்கணும். கௌதம், அதை எப்படி சார் பண்ணணும்? சதீஷ், வேலைக்கு போகணும். கௌதம், ஆரம்பிச்சிட்டியா? விடுங்களேண்டா, கொஞ்ச நாள் நாமும் சும்மா இருப்பது எப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு வரேன். இந்த ரெக்கார்டு உன்னிடம் இருக்குன்னா உனக்கும் ஸ்ரீதேவிக்கும். சதீஷ், டே, எனக்கு ஆப்பு வச்சிடாத. ஏற்கனவே நிலா பயங்கரமான பொசசிவ். ஸ்ரீதேவி கிட்ட பேசுறது தெரிஞ்சால் கூட எனக்கு டாட்டா காட்டிடுவா. இதை தான் கண்ணன் அங்கிள் எங்கள் அப்பா கிட்ட காண்பிச்சு இருக்காரு. இப்போ சொல்லு, நீ ஓகே சொல்லவே இல்லையா? கௌதம், ஒரு கோபத்தில் என்னவோ உளறிட்டேன். ஆனால் இதை வீடியோ பிடிச்சு ஊரெல்லாம் காட்டிக்கிட்டே இருப்பான்னு நான் யோசிக்கவில்லை. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். சதீஷ், உங்கள் மாமனாருக்கு இது கிடைச்சா என்ன செய்வார்னு நினைக்கிற? எங்கள் அப்பா கண்டிப்பாக இதை உன்னுடைய மாமனாருக்கு சொல்லியிருப்பார். கௌதம் யோசித்து பார்த்தான். எல்லாமே சிரிப்பாக இருந்தது. அவள் டென்ஷனானா சூப்பராக இருக்கும் என்று சொன்னவன் பவித்ரா பற்றி யோசிக்க, ஓ காட், பவித்ராவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் என்று பயந்தான். சதீஷ், பவித்ரா பாவம், சின்ன பொண்ணு, வெகுளி. இதை பார்த்தால் உட்காந்து அழுதுகிட்டு தான் இருப்பான். உன்னை என்ன பண்ண போறா? கௌதம், ஹலோ, உனக்கு தெரிஞ்ச பவித்ரா வேற, எனக்கு தெரிஞ்ச பவித்ரா வேற. மற்றவங்களுக்கு அவள் ரொம்ப சாது, ஆனால் என்னை கொன்று போட்டுடுவா. நெத்தியில் பார்த்த இல்லை, கழுத்தில் பாரு, இதோ கையில் பாரு இன்னும் என்று சட்டையை தூக்க. சதீஷ், போதும் போதும். கௌதம், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாளில் இருந்து என்னுடைய உடம்பில் காயம்படாத இடமே இல்லை. சதீஷ், அதுதான் போதும்னு சொல்கிறேன் இல்லை? ஒரு சின்ன பையனை ஏற்றி விடும்படி பேசி சும்மா விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பான். கௌதம், டே, விளக்கம் சொன்னேன்டா. பவித்ரா ஒரு ராட்சசி. சதீஷ், அவளிடம் சொல்லட்டுமா? கௌதம், வேண்டாம்ப்பா சாமி. சதீஷ், நீங்கள் 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நிலா உன்னை விட நான் ஒரு படி மேலே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. கௌதம், அதனால் என்ன? நீ ஒரு படி மேலே நின்றுக்கோ, ஆனாலும் என்னை விட நீ குட்டையாக தான் இருப்ப. சதீஷ், என்ன ஜோக்கான்னு கேட்குறேன். அவளுடைய அக்கா கணவரை விட தன்னுடைய கணவர் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கணுமாம். இது நடக்கக்கூடிய விஷயமா? கௌதம், நீ சிம்பிளாக சொல்ல. அவளை அவங்க அக்காவை விட ஏதாவது ஒரு விதத்தில் பெரிய ஆளுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லு. சதீஷ், இதெல்லாம் பேசினா சண்டே தான் போடுவா, பிரேக்கப் தான் ஆகும். கௌதம், சரி, இந்த விஷயத்துக்கு நான் ஒரு யோசனை செய்கிறேன். நேற்று எப்படி போச்சு? சதீஷ், கிஃப்ட் கொடுத்து அசத்தியாச்சு. எங்கள் பாஸ் சரியாக நேரத்துக்கு ஏற்றது போல் கொடுத்தார். சரியாக சூட் ஆகிடுச்சு. நிலா ஹாப்பி. கௌதம் அவனை பார்த்து உதட்டை சுடித்து விட்டு மனதுக்குள், கொடுப்பாரு உங்கள் பாஸ் என்று சொல்லிக்கொண்டு அமைதியானான். சதீஷ், ஆனால் இன்னொரு விஷயம், உங்கள் மாமா மேலே கேஸ் போட எங்கள் பாஸ் சொல்லியிருக்காரு. கௌதம் தெரியாதது போல, அப்படியா? எதுக்கு? என்னுடைய மாமா என்ன தப்பு பண்ணினார்? சதீஷ், இதோ உன்னோட ஃப்ரெண்ட், என்னுடைய பாஸ் சொன்ன குற்றச்சாட்டு படித்து பாரு. கௌதம் படித்துவிட்டு மனதுக்குள், இன்னும் 2 குற்றங்களை சேர்த்து இருக்க மாட்டால் வாசுவிற்கு கிளாஸ் எடுக்கணும் போல இருக்கு என்று நினைத்து கொண்டு அந்த காகிதத்தை சதீஷிடம் கொடுத்துவிட்டு அவனை ஆழம் பார்க்க நினைத்து, இப்போ என்ன பண்ணுறது? மாமாவை காப்பாற்ற எனக்கு உதவுவியா? சதீஷ், நான் உனக்கு உதவ வாய்ப்பில்லை. காரணம், என்னுடைய பாஸுக்கு நான் விசுவாசமாக இருக்கணும். இன்னொன்று, அவர் மேல் சொன்ன குற்றங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. அவர் பக்கம் நியாயம் இருந்தால் அவரே அவரை குற்றமற்றவர்னு நிரூபிச்சுக்கிட்டு கேஸ் விட்டு வெளியே வரட்டும். ஆனால் என்னுடைய பாஸ் எதுக்காக அவரை குறி வச்சிருக்காருன்னு தெரியலை. கௌதம், இப்போ கேஸ் ஆச்சுன்னா அவருடைய மில்லெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? சதீஷ், ஆமாம், இது கன்சியூமர் ஹெல்த் பிரச்சனை. உணவு பாதுகாப்புத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து சீல் பண்ணிடுவாங்க. கௌதம், ஒருவேளை அவரால் அவர் குற்றமற்றவனை நிரூபிக்க முடியலைன்னா?
சதீஷ் அவ்வளவுதான். அவருடைய சொத்துக்கள் தவிர மற்றவை எல்லாம் பறிமுதல் பண்ணிடுவாங்க. ஒருவேளை சொத்துக்களை வைத்து பேங்க்ல கடன் வாங்கி இருந்தாங்களா, சொத்துக்களும் பறிமுதல் செய்திடுவாங்க. ஆனா அவருக்கு அப்படி ஒரு நிலை வராது. கௌதம் எப்படி சொல்லற சதீஷ், நீ இருக்க, உங்க அம்மா இருக்காங்க. அதை தவிர அவரால் பாதிக்கப்பட்டவங்க யாரும் சாட்சிக்கு முன் வரவில்லை. கவலைப்படாதே, கேஸ் நிற்காது. கௌதம், ஓ, இப்போ தெரிஞ்சிடும் உங்க பாஸ் பெரியாளா இல்லை எங்க அம்மாவான்னு என்று என்னவோ யோசனை செய்தான். சதீஷ், என்னடா என்னவோ பேசுற, நீ யார் பக்கம் இருப்ப? கௌதம், நியாயத்தின் பக்கம். சதீஷ், நீ ரொம்ப போர், இன்னும் அந்த பேர்ல படம் வரல என்று எழுந்து வெளியே நடந்தான். கௌதம் சிரித்து கொண்டான். அவனுடைய மனதில் ஓடும் எண்ணங்களை யாராலும் படித்துவிட முடியாது. நீலனுக்கு ஃபோன் செய்தான். அப்பா. நீலன், எஸ் மை டியர், எப்படி இருக்க? கௌதம், குட். நீலன் முதல் குற்றச்சாட்டை முன்வைத்தார். நீ உங்க அண்ணனுக்கு பேசவே இல்லையா? கௌதம், இல்லைப்பா. நீலன், பேசேன், சும்மா எப்படி இருக்க என்னன்னு கேட்கலாம் இல்லையா? கௌதம், அவன் பிஸியா இருந்தான். நீலன், சாக்கு, உன்னிடம் பேச என்ன, சந்தோஷமா பேசுவான். அவனுக்கு உண்மையில் கொஞ்சம் கோபம். எங்கே தடமாறி போயிடுவியோன்னு பயந்துக்கிட்டான். அண்ணி கூட கர்ப்பமா இருக்கா. பாசமா விசாரி. ஒரு வேலை தேடிக்கோ. ட்ரிங்க்ஸ் பழக்கம் ரொம்ப வேண்டாம். என்னப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க? என்ன வேலைக்கு அனுப்பாம இருக்க மாட்டீங்க போல இருக்கு. நீலன், வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்டா. உங்க அம்மா வேற நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் சரி வருவேன்னு உங்க மாமா பொண்ணுக்கு பேசி முடிச்சிட்டா. எனக்கு தெரிஞ்சு நான் இல்லாமலே உன்னுடைய கல்யாணம் நடந்தாலும் சொல்வதற்கு இல்லை. கௌதம் பேச வார்த்தையின்றி திடுக்கிட்டார். நீலனுடன் ஃபோனில் கௌதம் பேசி கொண்டிருந்தார். கௌதம், அப்பா நீங்கள் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். இல்லை, கப்ஸா விட அளவு இருக்கு. இதுக்கு முன்னாடி ட்ரையல் மேரேஜ் பண்ணினியே. கௌதம், அப்பா என்னுடைய கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? ஒன்றும் அவசரம் இல்லை தான். ஆனால் உங்கள் அம்மாவுக்கு அவளுடைய அண்ணன் அம்மாவுடன் சேர்ந்து கொஞ்சணும்னு ஆசை இருக்கே, என்ன பண்ண? கௌதம், அதுக்காக என்னை தூக்கி போட்டுவிடுவீங்களா? நீலன், உளராத, நீ தானே அந்த பொண்ணுக்கிட்ட கல்யாண ஏற்பாடு பண்ண சொன்ன. கௌதம், மறுபடியும் அதே டயலாக். போதும்பா, கேட்க சகிக்கலை. அப்பா, அந்த பொண்ணை எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் என்னை கல்யாணம் பண்ணி வச்சுடுவீங்களா? நீலன், என்ன உளறிட்டு இருக்க? பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்ல, அதுக்காக ஒரு பொண்ணை பற்றி தப்பாக சொல்லக்கூடாது. கௌதம், சரி, பிடிக்கலை. நீலன், ஆனாலும் உங்கள் அம்மாவுக்காக நீ அனுசரித்து தானே போயாகணும். கௌதம், அப்பா அதை விடுங்க. நீங்கள் இப்போ எந்த போட்? நீலன், இப்போது மெல்போர்ன். ஏன்? கௌதம், பாரிஸ் கிளம்புறேன். சரி, அந்த பக்கம் ஏதாவது போர்டில் இருந்தால் உங்களை பார்த்து பேசலாம் தான். நீலன், இல்லையே, இங்கேருந்து நான் அங்கே வர 46 நாள் ஆகும். என்ன ஆச்சு? என்னுடைய மகன் என்னிடம் தேடி வந்து பேச மாட்டானே, ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? உங்கள் அம்மா கிட்ட மறைக்கணுமா? கௌதம், அப்பா வர வர என்னை சின்ன பையனாவே நினைக்கிறீங்க. நீலன், எனக்கு எப்பவும் செல்ல பையன் தானே நீ. கௌதம், அப்பா நான் அந்த பொண்ணு பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீலன், அதுதான் நடிப்பாச்சே, விட்டுடு, சென்னை வா. கௌதம், அப்பா நான் அவளை லவ் பண்ணுறேன். நீலன் ஒரு நொடி அதிர்ந்தார். கௌதம், விளையாட நேரமில்லை, காதல் எல்லாம் வேண்டாம். ஏற்கனவே உனக்கு அதில் வேதனையான அனுபவம் இருக்கு. உங்கள் அம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பட்ட வேதனை ரொம்ப அதிகம். நான் உயிரோடு இருக்கும் பொழுதே ஏதோ ஒரு வகையில் அவளுடைய வேதனையை தீர்க்கணும். இதுதான் ஒரே வழியாக இருந்தால் எனக்கு வேறு வழி இல்லை. உங்கள் அம்மாவுக்கு நான் பட்ட கடன் இது. ப்ளீஸ் என்னுடைய நிலையை புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். பேசி கொண்டிருக்கும் பொழுதே அவர் கண்கள் பனித்தது. நீலன் தொண்டையை அடைத்த துக்கத்தை சரி செய்து கொண்டு, கௌதம், அப்பா உன்னிடம் ரொம்ப நட்பாக பழகிட்டு இருக்கேன். ஆனால் உங்கள் அம்மாவா நீயான்னு எனக்கு கேள்வி வந்தா யோசிக்கவே மாட்டேன். உங்கள் அம்மா பக்கம்தான் நிற்பேன். உனக்கு என்னிடம் இருந்து எந்த உதவியும் கிடைக்காது. ஐ எம் சாரி என்று ஃபோனை வைத்தவர் நெஞ்சை பிடித்து கொண்டார். ஒருபுறம் தன்னுடைய காதல் மனைவியின் பிடிவாதம், மறுபுறம் தன்னுடைய ஆசை மகனின் வாழ்க்கை. எதை துறப்பது? பக்கத்தில் இருந்தவர், நீலன் என்ன ஆச்சு? ஆர் யூ ஆல்ரைட்? நீலன் தன்னுடைய நாற்காலியில் சாய்ந்து கொண்டார். எமர்ஜென்சி என்று ஃபோனில் அவர் அழைக்க, சிறிது நேரத்தில் கப்பலில் இருந்த டாக்டர்ஸ் வந்து நீலனை ஆய்வு செய்துவிட்டு அவருக்கு முதலுதவி கொடுத்து போர்ட் ஆஃபீஸ் தொடர்பு கொண்டு ஹாஸ்பிட்டல் அழைத்து செல்லப்பட்டார். கௌதம் தன்னுடைய ஆசையையும் குறிக்கோளும் தன்னுடைய குடும்பத்தால் நிராகரிக்கப்படுவதை நினைத்து வேதனை கொண்டான். இந்த நேர மனதுக்கு ஆறுதல் தேவைப்பட்டது. குடிக்க நினைத்து ட்ரிங்க் ஆர்டர் செய்ய ஃபோனை எடுக்க அவனுடைய மொபைல் சினிங்கியது. டிஸ்பிளே பார்த்தால் பவித்ரா. எடுத்து காதில் வைத்து கொஞ்சம் எரிச்சலாக, ஹலோ பவித்ரா. கௌதமின் குரலை கேட்டு கோபமாக, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். கௌதம், நானும் ஊருக்கு போகிறேன்.
பவித்ரா பதறினாள். எங்கே போறீங்க? கௌதம், நீ உங்கள் வீட்டுக்கு போற, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். பவித்ரா, எதுக்கு? கௌதம், நீ எதுக்கு போற? பவித்ரா, என்ன விளையாட்டு இது? நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும், நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. கௌதம், அதுதான் சட்டமோ? உனக்கு மட்டும்தான் அம்மா அப்பாவை தினமும் பார்க்கணும் போல இருக்கும், நான் ஒரு முறை போயிட்டு வரக்கூடாதா? பவித்ரா அவனுடன் வாக்குவாதம் செய்ய விரும்பாமல் பொறுமையாக, ஏங்க இப்படி பேசுகிறீங்க? சரி, எப்போ வருவீங்க? கௌதம், ரூமுக்கு வா, சொல்லுறேன் என்று போனை வைத்தான். பவித்ரா மதியம் வந்த குதூகலத்தில் வரவில்லை, விருப்பமே இல்லாமல் வந்தான். பவித்ரா, சொல்லுங்க, நேரமாச்சு. கௌதம் அவளை பார்த்ததும் இத்தனை நேரம் மனதில் இருந்த வேதனை பறந்து போனது. என்ன இப்போ கடுகடுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கா? பவித்ரா, எப்படி மூஞ்சியை வச்சிருந்தாலும் நீ உன்னுடைய இஷ்டத்துக்கு தானே பேசுவ என்று நினைத்து கொண்டு, உங்களுக்கு விளக்கம் சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்கள் என்ன சொல்லணுமோ சொல்லுங்க, நான் கேட்டுக்கிட்டு கிளம்புறேன். இப்படி வெறுப்பாக பேசுனா என்ன சொல்லறதா? பவித்ரா கோபமான, மதியம் என்ன செய்தீங்க? கௌதம் அவள் அருகில் அமர்ந்து குலைந்து, என்னுடைய பொண்டாட்டிக்கு பிடிச்சதை செய்தேன். பவித்ரா, கேட்டதும் பதில் வந்துடுச்சு இல்லை? அதே மாதிரியே இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க? அதுக்கும் பதில் சொல்லுங்க. கௌதம் அவளை அணைத்து, நான் ஊருக்கு போகிறேன், உன்னை விட்டு போக எனக்கு மனசே வர மாட்டேங்குது. பவித்ரா, அதுக்காக உங்கள் அம்மா அப்பாவை பார்க்காமல் இருக்க முடியுமா? கௌதம், இருக்க முடியாதுதா. இன்னைக்கு ராத்திரி மட்டும் என்னுடன் இருக்கியா? பவித்ரா, சுற்றி வளைச்சி விஷயத்துக்கு வந்துட்டீங்க இல்லை? முடியாது, நான் கிளம்பணும் என்று இழந்தவளிடம் கௌதம் மிரட்டலாக, அப்புறம் ஒரு வாரம் உன்னுடைய புருஷனை பார்க்க முடியாது, பரவாயில்லையா? பவித்ரா அப்படியே நின்றாள். ஒரு வாரமா? அவன் திறந்த வாயை தன்னுடைய வாயால் மூடினான். அவனுடைய வெறுப்பா, கோபமா, ஆற்றாமையா, ஆத்திரமா என்று புரியாமல் அவனுடைய தாக்குதலுக்கு ஆளாகி சோர்ந்தாள். சிறிது நேரத்துக்கு பிறகு, நீங்கள் ஒரு வாரம் போகணுமா? என்ன வேலை? கௌதம், ஒன்றுமில்லை, அம்மா அப்பாவை பார்த்துட்டு அண்ணனை பார்த்துட்டு வந்துடுவேன். பவித்ரா, உங்கள் அம்மா அப்பா அண்ணன் ஃபோட்டோ காட்டுங்களேன். கௌதம் தன்னுடைய ஃபோனை எடுத்து காட்ட, பவித்ரா, பின்னாடி என்னங்க பெரிய வீடாக இருக்குது? கௌதம் மனதுக்குள், இவ்வளவு புத்திசாலியாக இருக்கக்கூடாதே, அது நம்ம குடிசை வீடு, தெரியக்கூடாதுன்னு மேப் பண்ணி இருக்குது. பவித்ரா, உங்கள் வீட்டு ஃபோட்டோ இருக்கா? கௌதம், எதுக்கு? பவித்ரா, நான் அந்த வீட்டில் தானே வாழ போகிறேன், சும்மா பார்க்கணும்னு தோணுச்சு. கௌதம், லூசு, நம்ம வாடகை வீடு எடுத்துக்கலாம், அந்த வீட்டில் அம்மா அப்பா மட்டும் இருக்கட்டும். பவித்ரா, இது கூட நல்ல யோசனை தான், இல்லைனா அவங்களையும் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாம். கௌதம் ஓகே என்று அவளுக்கு முத்தமிட்டான். பவித்ரா தன்னுடைய களைத்த உடம்பை தூக்கி கொண்டு, வீட்டுக்கு போகட்டுமா? அப்பா தேடுவாங்க. கௌதம், நாளைக்கு லீவு போடுறியா? நாளைக்கு முழுசா என்னுடனே இரு. பவித்ரா, ஊருக்கு போகிறேன்னு சொன்னீங்க. கௌதம், ஆமாம், உன்னை விட்டு போக மனசே இல்லையே. பவித்ரா, வேலைக்கு சேர்ந்து 2 வாரம் கூட ஆகலை, ஏற்கனவே 2 முறை பெர்மிஷன் அறை நாள் லீவு போட்டாச்சு. லீவு கொடுப்பாங்களான்னு தெரியலையே. கௌதம், கொடுப்பாங்க, எனக்காக கேளேன். பவித்ரா அவன் கெஞ்சுவதை தாராமல், சரி கேட்டுக்கிறேன், நீங்கள் எப்போ ஊருக்கு போகிறீங்க? கௌதம், மறுநாள் விடியற் காலையில் கிளம்புறேன். பவித்ரா, கையில் செலவுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? கௌதம், பரவாயில்லை, நான் பார்த்துக்கிறேன். பவித்ரா தன்னுடைய கையில் இருந்த டெபிட் கார்டை கொடுத்து, பின் நம்ம கல்யாண நாள் வச்சுக்கோங்க என்று அவள் கையில் திணித்தாள். கௌதம், எந்த கல்யாண நாள்? நமக்கு தான் 2 கல்யாண நாள் இருக்கே. பவித்ரா, நீங்கள் எனக்கு தாலி கட்டிய நாள். கௌதம், நீ செலவுக்கு என்ன பண்ணுவ? பவித்ரா, பார்த்துக்கிறேன், கையில் 2000 வச்சிருக்கேன், அதுக்கு மேலே என்ன செலவு இருக்குது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் அனாவசிய செலவு பண்ணக்கூடாது, சேமிக்கணும். கௌதம் அவளை அப்படியே தனக்குள் அவளை நினைத்து கொள்வதைப் போல இறுக்கி அணைத்து கொண்டான். நீ எங்களுடைய குடும்பத்துக்கு வரம், ஆனால் எங்கள் அம்மாவிற்கு உன்னை எப்படி புரிய வைப்பேன்? கௌதம், நான் உன்னை வீட்டில் விட்டுட்டு வரேன் என்று கையில் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். பவித்ரா காரில் உட்கார்ந்தவள் சோர்ந்து சாய்ந்து கண்ணை மூடிக்கொண்டாள். கௌதம் அவளை பார்த்து வருந்தினான். அவள் கையை பிடித்து மெல்லிய முத்தம் ஒன்றை பதித்தான். சாரி. பவித்ரா சிரித்தாள். மறுநாள் காலை பவித்ரா கௌதம் அறைக்குள் நுழைய, கௌதம் அவளை அணைத்து தூக்கி சுற்றினான். பவித்ரா, என்ன இன்னைக்கு சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது? கௌதம், ஆமாம், எனக்காக லீவு போட்டுட்டு வந்த இல்லை, என்ன டப்பாவில்? பவித்ரா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சு கொண்டு வந்தேன், சாப்பிடுங்க. கௌதம் டப்பாவை திறந்து பார்க்க உப்புமா மனம் வீசியது. இது பேர் என்ன? பவித்ரா, உப்புமா. கௌதம், சூப்பர், இதுவரை இப்படி ஒரு டிஷ் இருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறேனே தவிர சாப்பிட்டதில்லை. பவித்ரா, இது வீட்டில் நானே செய்தது, ஹோட்டல் செஃப் செய்த சமையலுடன் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. கௌதம் அவளை அணைத்து சரிடி என்று சொல்லி அவளை மடியில் அமர வைத்து டப்பாவில் இருந்த உப்புமாவை சாப்பிட்டான். பவித்ரா பார்த்து கொண்டே இருந்தார். அவன் சாப்பிட்டு கை கழுவி விட்டு வந்து அவள் அருகில்
உட்கார்ந்தான். பவித்ரா எதிர்பார்த்த எந்த வார்த்தையும் சொல்லவே இல்லை. பவித்ரா டப்பாவை தூக்கி அடித்தான். அது கௌதம் கையில் மோதி கீழே விழ, என்னடி பவித்ரா, இப்போ உட்கார்ந்து தின்னதானே, எப்படி இருக்குன்னு சொன்னியா? கௌதம், கொஞ்சம் உப்பு கம்மியா, காரம் தூக்கலா, குலைந்து கையில் எண்ணெய் பிசுபிசுக்க கஞ்சி மாதிரி இருந்தது, மற்றபடி நல்லாதான் இருந்தது. அதுக்காக அடிப்பியா? பவித்ரா அவன் மேல் பாய்ந்தாள். இதுவரை சமையலறைக்குள் நுழையாத நான் உனக்காக கையை சூடுபட்டுக்கிட்டு எண்ணெய் முகத்தில் தெறிக்க சமைச்சு கொண்டு வந்தா முள நீளம் குறை சொல்லிக்கிட்டே இருக்க. கௌதம், நீ கேட்டதை தாண்டி சொன்ன. பவித்ரா அவனை தரையில் தள்ளிவிட்டு அவன் வயிற்றின் மேல் உட்கார்ந்தாள். தின்னதை கக்கு, இவ்வளவு குறைகளுடன் கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டாம். துப்பு துப்பு துப்பு. கௌதம், ஏய் நிஜமாவே வாந்தி எடுத்துடுவேன். பவித்ரா, அப்போ என்னுடைய சமையல் வாந்தி வருவது போல இருக்கா என்று வயிற்றில் குதித்தாள். துப்புடா. கௌதம் தன்னுடைய பலம் அனைத்தையும் உபயோகப்படுத்தி அவளை சாய்த்து அவள் மேல் படுத்தாள். பவித்ரா, தரை சில்லுன்னு இருக்கு, எழுந்துக்கோ, கை வலிக்குது. கௌதம் எழுந்து அவளை தூக்கி கொண்டு கட்டிலுக்கு சென்று கிடத்தினான். ராட்சசி, இப்படி இருக்கியே, எனக்கு புரியலை, நான் என்ன பண்ணணும்? பவித்ரா, எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். கௌதம், அப்படின்னா? பவித்ரா, நான் சமைச்சதை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணும். கௌதம், நல்லா இல்லைனாலுமா? எனக்கு பொய் சொல்ல தெரியாது. பவித்ரா, அப்படியா? நான் பொய் சொல்லலை உனக்காக. கௌதம், என்ன பொய் சொன்ன? பவித்ரா, உனக்கு முத்தம் கொடுக்க தெரியலை, ரொமான்ஸ் பண்ண தெரியலை, பொண்டாட்டியை பாராட்ட தெரியலை, செக்ஸ் பண்ண தெரியலை, எல்லாத்தையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சூப்பராக பண்ணுறேன்னு சொல்லலை. கௌதம் வெறி ஏறியது. யாரை பார்த்து என்ன சொன்ன? மகளே, 3 நாளைக்கு நீ கட்டிலை விட்டு இறங்க முடியாது, அதுக்கு நானாச்சு என்று அவளை கதற வைத்து அடக்கினான். பவித்ரா அசந்து படுத்திருக்க. கௌதம், பவி, சாப்பிட்டு தூங்கு. பவித்ரா வேண்டாம் என்று திரும்பி கொண்டான். கௌதம், சரி, நீ செய்த உப்புமா சூப்பராக இருந்தது, நான் உன்னை கோபப்படுத்த சும்மா சொன்னேன். பவித்ரா திரும்பி அவனை பார்த்து, நிஜமாவா? எங்கள் அப்பா கூட சொன்னார் சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்க, இன்னும் நிறைய சமைச்சு தருகிறேன். கௌதம் அவளை முத்தமிட்டு, ஊருக்கு போகவே பிடிக்கலை. பவித்ரா, சரி சரி, நீங்கள் நல்ல பையன், அழகான பையன், சூப்பராக முத்தம் கொடுப்பீங்க, மற்ற விஷயத்தில் நீங்கள் வேற லெவல், சமத்து பையனா, போயிட்டு வாங்க. கௌதம், சரி சாப்பிடு என்று அவளுக்கு ஊட்டினான். அவளும் அவனுக்கு ஊட்டினான். இருவரும் ஒருவர் அன்பில் மற்றொருவர் திளைத்து கொண்டிருந்தனர். அப்பொழுது பவித்ரா போன் கதறியது. பவித்ரா போனை பார்த்துவிட்டு கௌதமை தள்ளிவிட்டு அப்பா என்று சொல்லி காதில் போனை வைத்தாள். அப்பா. முத்து, எங்கடாமா இருக்க? பவித்ரா, ஆஃபீஸில். முத்து, பவி, நான் ஒன்று சொல்லணும். பவி, என்னப்பா தயங்குறீங்க? முத்து, அந்த கௌதம். பவி திரும்பி கௌதமை பார்த்து, சொல்லுப்பா. முத்து, அவள் வேண்டாமா, உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்க பாரு. பவி அதிர்ந்தாள். ஏன்பா திடீர்னு? முத்து, வீடியோ பார்த்துட்டு நீ என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே, உனக்கு சப்போர்ட் பண்ணுற. பவி ஃபோனை கட் செய்துவிட்டு அப்பாவின் வாட்ஸ்அப் வீடியோவை திறக்க, அதில் கௌதம் ஸ்ரீதேவியிடம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், வீட்டில் ஏற்பாடு பண்ண சொல்லு என்று சொல்ல, அந்த கேமராவை திருப்பி, தேங்க்ஸ் அத்தான் என்று அவள் சொல்ல வீடியோ முடிந்தது. கௌதமுக்கு பகீரென்றது.